உடுமலைப்பேட்டையில் 1427 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றுகிறார். அதனை நேரலையில் காணலாம். இயற்கையின் குளுமை மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் சர்க்கரையை அள்ளித்தரும் இனிப்பான ஊர் இந்த ஊர். பேரறிஞர் அண்ணாவினுடைய ஓரிரவு, நல்ல தம்பி, முத்தமிழறிஞர் கலைஞரின் புரட்சி காவியங்களான பராசக்தி, மனோகரா உள்ளிட்ட பல படங்கள்ல சுமார் 10,000 பாடல்களை எழுதின உடுமலை நாராயணகவியை தந்து இலக்கியத்திலும் உயர்ந்த ஊர் இந்த ஊர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவரும் முன்னாள் அமைச்சருமான திரு சாதிக் பாட்சா அவர்களை ஈண்டெடுத்த ஊர் இந்த ஊர். இப்படி இயற்கை, வேளாண்மை உற்பத்தி, கலை இலக்கியம், கல்வி, அரசியல்னு அனைத்து துறைகளின் கோட்டை தான் நம்ம உடுமலைப்பேட்டை. தியாகத்தின் திருவுருவமான திருப்பூர் குமரன் தோன்றிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும்னா 1986 தமிழ்காக்க இந்திக்கு எதிரான சட்ட நகலெரிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கோவை மத்திய சிறையில் 45 நாட்கள் சிறைவாசம் இருந்தவர். அதிலிருந்து இளைஞரணியில் என் கூட பயணித்தவர். தலைவர் கலைஞரின் அமைச்சரவையிலும் இப்போ நம்ம திராவிட மாடல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார். ஒரு வேலையை கொடுத்தா அதை ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா அடக்கமா சாதிச்சு காட்டக்கூடியவர் சாமிநாதன். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகளும் மணிமண்டபங்களும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சவர், தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதேபோல் அருமை சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். முன்பு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராகவும் இப்பொழுது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராகவும் அமைதியாக செயல்படும் அவரது பணி பாராட்டுக்குரியது. அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவை அமைச்சர் கயல்விழி செல்வராஜனுடைய அயராத முயற்சியும் ஒன்று. அவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கும் கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்துடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிஷ் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த 4 ஆண்டு காலத்தில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன். சொர்ணபுரியில அவுட் சங்கிலி போல ஓடை குறுக்கையிலும்
தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் 558 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6266 சாலை பணிகள் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் பெருந்தொழில் திட்டப்பகுதியில் 1004 குடியிருப்புகள். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 133 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. 328 திருக்கோயில்கள்ல 804 சீரமைப்பு பணிகள். 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள். 9 உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல 3 பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு. உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் 1ஆம் கட்ட அகழ்வு நிறைவு. ஏன் இன்றைக்கு திருப்பூர்ல நியூ டைடல் பார்க், வேலம்பாளையம் அரசு மருத்துவமனை, கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன். அடுத்து கூடிய விரைவில் வரப்போகிற திட்டங்கள் என்னன்னு லிஸ்ட் போட்டா காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட இருக்கு. தாராபுரம் அரசு மருத்துவமனைய தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம். திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க், சிவன்மலை மற்றும் நஞ்சியம்பாளையத்தில் மினி விளையாட்டரங்கம், 172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யலாறு மேம்பாடு, 1176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்ட பணிகள், கீழக்கோயில் வழிப்பகுதியில் பேருந்து நிலையம், தெக்கலூர் பட்டேல் நகர், பொங்கலூர் அண்ணா நகர், காந்தி நகர் திட்டப்பகுதியில் 1160 குடியிருப்புகள். பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்ட புனரமைப்பு திட்டம், முத்தூர், காங்கேயம் 3 நகராட்சிகள், 6 பெருராட்சிகள் மற்றும் 86 ஊராட்சிகளை உள்ளடக்கின 1790 குடியிருப்புகளான கூட்டு குடிநீர் திட்ட புனரமைப்பு திட்டம். காங்கேயம், வெள்ளகோயில், தாராபுரம், குண்டடம், பொங்கலூர், பல்லடம், மூலனூர் ஆகிய 7 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. மொத்தமா சொல்லணும்னா 10,491 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகள், நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு சாதனைகளையும் 4 ஆண்டுகள்ல நம்ம திருப்பூருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா அதிமுக ஆட்சியில திருப்பூரின் வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.